பெர்செப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்மளோட பெர்செப்ஷன் தான் நம்ம ரியாலிட்டிய கட்டமைக்குது. அப்போ ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்பிள் வந்து இருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து என் நம்பர் ஆஃப் பீப்பிள்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, என் நம்பர் ஆஃப் ரியாலிட்டீஸ் இருக்கும். ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களோட பெர்செப்ஷனுமே வேற வேறையா இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமா ஒரு சமூகத்துல மாற்றம் வரணும் அப்படின்னா, எல்லாரோட கண்ணோட்டமும் ஆக்கப்பூர்வமா மாறுச்சு அப்படின்னாலே, அது ரொம்ப ஈஸியா நாம கொண்டு வந்துரலாம். அதுக்கு அவங்க எல்லாமே அறியாமைய விட்டு வெளியில வந்தாலே, அந்த மாற்றம் அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன எஃபோர்ட் ஒவ்வொருத்தவங்களும் எடுத்தாலே, மாற்றம் பெரிய அளவுல இருக்கும். எம்பாத்தா இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பெர்செப்ஷன் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பியூரா இருக்கும். இன்னொரு அனிமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, அதனுடைய கஷ்டத்த, வலிய வந்து இவங்களால உணர முடியும். ஸோ எவால்வ்டு பீயிங்கோட அந்த நாலெட்ஜ், அந்த விஸ்டம் எங்க தெரியும்னா, அவங்க எப்படி எம்பாத்தா இருக்காங்க அப்படின்றதுல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒருத்தவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம அவங்க நிலையில நம்மள வச்சு பார்க்கணும். அப்படி இல்லாம ஒருத்தவங்களோட ஆக்ட்ட வந்து நாம ஜட்ஜ் பண்றோம் அப்படின்னா, அது இம்மெச்சூரான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல பெர்செப்ஷன் இருக்கக்கூடியவங்களால தான் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா, ஏன் பண்றாங்க? பின்னாடி என்ன நடக்குது? அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது? இத எல்லாமே வந்து யோசிச்சு பார்க்கறதுக்கு அவங்களால முடியும். இப்படிப்பட்ட ஒரு பெர்செப்ஷன் இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சீக்கிரமாவே கலகத்துக்கு பலியாயிடுவாங்க. கலகம் மூட்டுவாங்க எல்லாருமே. மக்கள் வந்து அதுக்கு பலியாயிட்டு, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து மோதிப்பாங்க. தவறான புரிதல் வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் கண்ணோட்டத்திலயும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் வந்து பிரதிபலிக்கும். ஒருத்தர பத்தி ஒருத்தர் வேற மாரி நெனப்பாங்க. இன்னொருத்தர் வேற மாதிரி நெனப்பாங்க. மாற்று கருத்தியல்கள் முளைக்கும். அதனால ஒற்றுமை கெடும். பெர்செப்ஷன் கரெக்ட்டா இருந்ததுன்னா, நம்மளோட பர்ப்பஸ் என்ன அப்படிங்கிறத நாம செல்ஃபா ஐடென்டிஃபை பண்ண முடியும். பெர்செப்ஷன் கரெக்ட்டா இருக்குன்னா, நம்ம பார்க்குற எல்லா விஷயமுமே அ ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்துறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ சயின்ஸ் வந்து தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்க்குற எல்லா விஷயத்திலுமே அவங்க சயின்ஸயே பார்ப்பாங்க. இறை நம்பிக்கை கொண்டவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பார்க்குற எல்லா விஷயமுமே ஸ்பிரிச்சுவலா பார்ப்பாங்க. ஸோ ஆன்மீகமா பார்க்கக்கூடும். அதே மாதிரி லோ ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷனுக்கு இசைஞ்சவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து அ வேறு மாதிரியான கீழ்த்தரமான விஷயங்களா பார்க்க ஆரம்பிப்பாங்க. செக்ஷுவலா அத வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. டபுள் மீனிங்காவே எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே வந்து தொலைஞ்சு போயிடும். அவங்க வேற ஒரு உலகத்துல இருப்பாங்க. ஸோ சினிமால வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கூட நீங்க எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம். அத சயின்ஸா பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சினிமாலயும் நெறைய அறிவியல் ரீதியான விஷயங்கள வந்து வெளிப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஸ்பிரிச்சுவலா பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு சினிமாலயும் வரக்கூடிய அந்த பாடல்கள் கூட வந்து எதோட கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்ணோட்டம் தான் அந்த ரியாலிட்டிய அ நிர்ணயிக்குது. இது ஒரு மாயை. ஸோ நம்ம கெமிக்கல்ஸ் தான் இந்த கண்ணோட்டத்தையே என்ன பண்ணுது? கட்டமைக்குது. அப்போ எல்லாத்தையுமே டபுள் மீனிங்கா பார்க்குறவங்களுக்கு எல்லாமே புனிதமான விஷயமும், ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் கூட எப்படி தெரியும்? இழிவா தான் தெரியும். எல்லாருமே என்ன பண்ணணும்? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ வந்து தெரிஞ்சுக்கணும். எமோஷனல் டிசிப்ளின கடைபிடிக்கணும். நம்மளோட பெர்செப்ஷன் நம்ம மாத்தணும். நம்மள நாம ரீப்ரோகிராமிங் பண்ணிக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா, நம்மளால எவ்ளோ கேயோஸ்க்கு நடுவுலயும் நம்மளால நிம்மதியா வாழ முடியும். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்ன தானே சரிப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ரியாலிட்டியே மாறும். கெமிக்கல் காம்போசிஷன் பெர்செப்ஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே ஆகும். நம்மளோட தனி மனித ஜாதகம் அப்படிங்கிறதும் இந்த கெமிக்கல் காம்போசிஷன் தான். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்போ மார்ஸ் வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னா, வக்ரமாயிருக்குன்னா, டிகிரி ஹையா இருக்கு, இல்ல ரொம்ப லோவான டிகிரி இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு எப்படி இருக்கும்? காதல்ல ஃபெயிலியர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்க பிளட்ல வந்து அ பியூரா இல்லாம இம்பியூர் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிக தரவுகள் வரதுக்கான வாய்ப்பும், பெரிய நோய் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், கேன்சர் இதெல்லாம் அவங்க சர்வைவ் பண்ணி வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்லா அவங்க வந்து அன்பா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள வந்து அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட கெமிக்கல் காம்போசிஷன் வச்சே நம்மளால சொல்ல முடியும். அதிகமா எவால்வ்டா இருக்கக்கூடிய பீப்பிள்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, மார்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஹை டிகிரியா இருக்கும், இல்ல லோ டிகிரியா இருக்கும், இல்ல வந்து வக்ரமா இருக்கும்.
இங்க வாழுற ஒவ்வொரு மிருகங்களுக்கும், மக்களுக்கும் எல்லாருக்குமே டிஃபரெண்டான ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கு. அவங்களுடைய ஆக்செப்டபிள் ஃப்ரீக்வென்சி ரேஞ்சே பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். ஆடிபிள், விசிபிள் ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் ஒரு டாகுக்கு டிஃபரெண்டா இருக்கும். ஒரு பேர்டுக்கு டிஃபரெண்டா இருக்கும். மனுஷங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கு. ஸோ அதுதான் அவங்களோட கான்ஷியஸ்னஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுல நாம பெர்செப்ஷன கட்டமைக்கும்போது ரொம்ப கவனமா நாம கட்டமைக்கணும். நம்ம பெர்செப்ஷன நம்ம தான் கட்டமைக்கணும். நம்மளோட கெமிக்கல்ஸ நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். நமக்கு தெரியாத விஷயங்கள் இந்த இடத்துல நெறைய இருக்கு. ஸோ நம்ம அறியாமைய நாம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஆக்கப்பூர்வமான பாதையில போலாம். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கடந்து வரக்கூடிய பாதை, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களோட பெர்செப்ஷன ஷேப் பண்ணும். இப்போ மோசமான நபர்கள கடந்து வந்த அ ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க சந்திக்கக்கூடிய நண்பர்கள், இல்ல மனுஷங்க எல்லாரும் அவங்களுடைய சாயல்ல இருந்தாலே போதும், அவங்களோட நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணும்? அலர்ட் பண்ணும். நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளோட பெர்செப்ஷனையே வந்து கட்டமைக்குது. ஸோ இந்த மாதிரியான நேரத்துல நம்மளோட நியூரல் நெட்வொர்க்கையும் நம்ம கிளென்ஸ் பண்ணி பேலன்ஸ்டா வச்சுக்கணும். ஒரு ஒரு மனுஷங்களும் இங்க எவால்வ் ஆகி அவங்கள தாங்கள் வெளிப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு பேட்டில் இருக்கும். ஸோ அந்த பேட்டில் அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் கைண்டா இருக்கணும். யாராவது ஏதாவது நமக்கு கெடுதல் பண்ணாலுமே, அவங்க லைஃப்ல அவங்களுக்குன்னு ஒரு பேட்டில் இருக்கும். நம்ம லைஃப்ல இவங்க அந்த பார்ட்ட வந்து நிறைவேத்திட்டு போயிருக்காங்க அப்படின்றத வந்து நாம புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க லைஃப்ல அவங்களுக்கான பேட்டில் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வேலைய விட்டுட்டு அவங்க கூட ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட பர்ப்பஸ் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அதனால நம்மளோட பெர்செப்ஷன நம்ம தெளிவா வச்சிருந்தோம்னா, இது ஏன் நடக்குது? இது ஏன் இப்படி நடந்தது? இது நடக்காம போயிருந்தா, இப்போ இந்த இடத்துல நாம இருந்திருப்போமா? இந்த விளைவுகள் ஏற்பட்டிருக்குமா? ஃபியூச்சர் எந்த அளவுக்கு வந்து பிரசன்ட்ட வந்து பாதிக்குது? பாஸ்ட், பிரசன்ட்ட பாதிக்கிறத விட ஃபியூச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கா? இதெல்லாம் வந்து நம்மளோட பெர்செப்ஷன் கரெக்ட்டா இருந்ததுன்னா, நமக்கே புரிய வரும். எல்லார்கிட்டயும் கனிவா இருங்க. எந்த அளவுக்கு கைண்டா இருக்க முடியுமோ கைண்டா இருங்க. ஜட்ஜ்மென்டலா இருக்காதீங்க. அப்பதான் நீங்க ஓப்பனா இருக்கும்போது உங்களோட பெர்செப்ஷன நீங்க வந்து மாத்தி அமைச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜட்ஜ்மென்டலா இருந்தீங்கன்னா, அதே ஃபிக்ஸ்டு பெர்செப்ஷன்ல நீங்க இருப்பீங்க. அதுதான் உண்மைன்னு நம்புவீங்க. நெறைய ஹர்ட் ஆவீங்க. அது இல்லாம வேற ஒரு விஷயங்கள் நடக்கும்போது ஹர்ட் ஆகும். அந்த விஷயத்த ஏத்துக்க மறுப்பீங்க. ஈகோ பூஸ்ட் ஆகும். அதனால ஓப்பனா இருங்க. கைண்டா இருங்க. உங்க பெர்செப்ஷன நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு மாற்றம் வந்தாலும் அத புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரான நிலையில இருங்க. இதுல ஈகோவ கொண்டு வராதீங்க. அடுத்தவங்க வந்து தங்களுடைய வாயை திறந்து சொல்லாமலே அவங்க எமோஷன்ஸ கொஞ்சம் ரீட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் எனர்ஜி சென்சிட்டிவ் ஆகுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னாவே கண்ணோட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரையுமே அப்புறம் புரிஞ்சுப்பீங்க. யார் மேலயும் கோவமும் வராது, வெறுப்பும் வராது. எந்த காரணத்திலயும் திடீர்னு நம்மளுடைய பெர்செப்ஷன்ல ஒரு குறை ஏற்பட்டு, அதனால நம்மளுக்கான புரிதல் வந்து மட்டுப்பட்டு, அப்ப நாம ஏதோ ஒரு ரியாக்ட் பண்ணி, அதனால மத்தவங்க அழறதோ, அவங்க அவமானப்படுறதோ, சங்கடப்படுறதோ, கஷ்டப்படுறதோ இது வந்து நிகழ்ந்திடவே கூடாது. ஸோ அதனால ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு ரியாக்ட் பண்ணுங்க. அப்ப நீங்க தன்னிலையில இருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. உங்களோட பெர்செப்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. உங்களோட தாட்ஸ் வந்து எங்கேருந்து வேணா வரலாம். ஸோ அது சரிதானான்றத பாருங்க. எக்காரணம் கொண்டு நாம் இன்னொருத்தருடைய அழுகைக்கோ, இன்னொருத்தருடைய சூசைடுக்கோ நம்ம காரணமா இருக்கவே கூடாது. ஸோ அத கருத்துல வச்சுக்கிட்டு, நம்மளுடைய பெர்செப்ஷன நாம கட்டமைக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட ரியாலிட்டியுமே நம்மளே என்ன பண்றோம்? உருவாக்குறோம். நன்றி. லவ் இஸ் காட்.